should we attend church? நாம் ஏன் சபைக்கு போக வேண்டும்? The Bible says everyone those who have got saved, he is the member of the church. Romans chapter 12 verse 4 to 8. ரோமர் 12 4 8 வரை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கூட சபைக்கு சேர்ந்தவர்கள். You are the part of the body of Jesus. நீங்கள் இயேசுவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறீர்கள். We see the many parts in our body. சரீரத்தில் अनेक உறுப்புகள் காணப்படுகின்றன. All fingers are not the same. எல்லா விரல்களும் ஒன்றாய் இருக்காது. Each finger is a different quality, different character. ஒவ்வொரு விரலுக்கும் தனித்தன்மையும் தனித்திறனும் இருக்கிறது. If you want to work with that hand, அந்த கையோடு செயல்பட வேண்டும் என்றால் you need to add this 5 fingers should agree. 5 விரல்களும் கூட ஒருங்கிணைந்து தான் செயல்பட வேண்டும். If any finger is not helping you, the hand will not have balance. எந்த ஒரு விரல் உதவி செய்யாவிட்டாலும் கூட கை சரியாக இயங்காது. Don't ignore anybody in the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திலே எந்த உறுப்பையும் அற்பமாய் எண்ண வேண்டாம். You may be uneducated or educated. அவர்கள் படித்தவர்கள் இல்லை என்றால் பாமரராய் இருக்கலாம். Healthy person or weak person. சுகமாய் அல்லது பலவீனமாய் இருக்கலாம். Looking ugly or looking beautiful. அழகாய் இல்லை என்றால் அருவருப்பாயும் இருக்கலாம். If you are got saved, you are the body of Christ. நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் இருக்கிறீர்கள். Part of the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் இருக்கிறீர்கள். We should take a decision. நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். We are all together, we should work for God. ஒருங்கிணைந்து நாம் எல்லாரும் கூட தேவ பணியை செய்ய வேண்டும். In the church, don't look anybody down. சபை யாரையும் கூட அற்பமாக எண்ணக்கூடாது. Everyone is equal in the church of God. சபையில் இருக்கிற அனைவரும் கூட சமமாக காணப்பட வேண்டும். Because of that, don't do anything that harshly speaking with this person or that person, elderly person. இது நிமித்தம் பெரியவர்களை மதிப்பு குறைவாக நீங்கள் பேசக்கூடாது. Everybody are equal, brother, here. சபையில் அனைவரும் கூட சமம்தான். Why you give chair to that brother? ஏன் அவருக்கு நாற்காலி தருகிறீர்கள்? Why you give sofa to this sister? ஏன் அந்த சகோதரியை சோஃபாவில் உட்கார வைத்தீர்கள்? You give sofa to me. எனக்கு ஏன் சோஃபா தரவில்லை? This is a quarreling mind. இது வாக்குவாதம் செய்கிற மனது. This person doesn't have understanding. இவருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறார். When anybody comes new, ஒருவர் புதிதாக சபைக்கு வந்தால், elderly person, பெரியவர்கள் வந்தால், what does Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Honor elderly people. முதியவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும். If anybody elderly person comes to your house, will you give a good chair for him? உங்கள் வீட்டிற்கு பெரியவர்கள் வந்தால் அவர்களுக்கு நல்ல நாற்காலி தருவீர்களா இல்லையா? Definitely you will give. நிச்சயம் நீங்கள் தருவீர்கள். Because of that, your small child comes and says, why dad you gave chair to that brother? I am not a family member. அவருக்கு நாற்காலி கொடுத்தால் உங்க வீட்டு பிள்ளை வந்து எனக்கேன் தரவில்லை, நான் உங்கள் பிள்ளை இல்லையா என்று கேட்டால், go to that person, brother, you get down, I want to sit here. நீங்கள் இறங்குங்கள், நான் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்று கேட்டால், I am the family member. நான் குடும்ப உறுப்பினர். You came only today. நீங்கள் இன்றுதான் வந்தீர்கள். How can you sit in this sofa? எப்படி சோஃபாவில் நீங்கள் உட்காரலாம்? I have right to sit on this sofa. சோஃபாவில் உட்கார எனக்கு அதிகாரம் இருக்கிறது. This is the childish nature. இதுதான் குழந்தைத்தனமான புத்தி. It's not matured mind. இது முதிர்ந்த அனுபவம் அல்ல. Low thinking. இது புத்தியீனமான சிந்தை. So some unmatured believers are so there. சபையில முதிர்ச்சி இல்லாத விசுவாசிகள் கூட இருப்பார்கள். They don't understand properly word of God. அவர்கள் வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. So you should honor people. நீங்கள் அனைவரையும் கூட கனம் பண்ண வேண்டும். First of all, honor God. முதலாவது தேவனை கனம் பண்ணுங்கள். So why should we attend church? நாம் ஏன் சபைக்கு போக வேண்டும்? James 4:8 God said, come near to me. தேவனுக்கு கிட்டி சேர வேண்டும் என்று யாக்கோபு 4:8 பார்க்கிறோம். Come to me. எனக்கு கிட்டே வாருங்கள். Proverbs 1:24. நீதிமொழிகள் 1:24. When I call you are not listening me. நான் அழைத்தும் நீங்கள் கேளாமல் இருக்கிறீர்கள். Proverbs 1:21-28. நீதிமொழிகள் 1:21 28 வரை. Matthew 11:28. All who are heavy laden, please come, I'll give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு 11:28 பார்க்கிறோம். Come unto me, I'll give you rest. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I'll give you peace of mind. உங்களுக்கு சமாதானம் தருவேன். I'll give you strength. உங்களுக்கு பலன் தருவேன். I'll bless you and heal you. உங்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்துவேன். I'll take away the sinful burden from you. பாவ பாரத்தை எடுத்து போடுவேன். God is calling all of us. தேவன் நம் அனைவரையும் அழைக்கிறார். When God calls, if we don't obey, one day when we call, he will not listen to us. தேவன் அழைத்தும் நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால், நாம் அழைக்கும் பொழுது தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். With a husband, wife, children, as a family, why should you attend church? கணவன் மனைவி குடும்பம் என்று ஒரு குடும்பமாக நாம் ஏன் சபைக்கு போக வேண்டும்? Because you are saved by the Lord. காரணம் நீங்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are Father's house. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். Father's house on earth is the church. பூமியில் இருக்கிற பிதாவின் வீடு என்ன தெரியுமா? அதுதான் திருச்சபையாய் இருக்கிறது. Anybody who got saved, those who accepted Jesus, they should attend church every Sunday, because you are coming to your Father's house
to recharge your spirit, soul and body. யாரெல்லாம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் பூலோகத்திலே காணப்படுகிற பிதாவின் வீடாகிய திருச்சபைக்கு வர வேண்டும். இந்த இடத்திலே உங்களுடைய பலன் புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். You are praying, you are hearing word of God. நீங்கள் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள். So we should attend the church because this is the command of God. இது தேவனுடைய கட்டளையா இருக்கிறபடினாலே நாம் சபைக்கு போவது அவசியம். Church means it may be a prayer hall, சபை என்றால் ஒரு ஜெப வீடா இருக்கலாம், or a function hall, ஒரு பொது இடமா இருக்கலாம், or any place, or a tent place. ஒரு கூடாரமா இருக்கலாம். All the children of God, when we come together, Bible says, where there are 2 or 3 in my name gather, I will be there. Matthew chapter 18 and 19 says. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே குடியிருப்பார்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமா இருப்பேன் என்று மத்தேயு 18:19 பார்க்கிறோம். Why should you go to church? நீங்கள் ஏன் சபைக்கு போக வேண்டும்? To recharge your spirit with the word of God. வேத வசனத்தினால் உங்களுடைய ஆவியை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். To receive God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளும்படி. And to rejoice in God. தேவனுக்குள்ளாக நீங்கள் களி கூற வேண்டும். To worship God. தேவனை ஆராதிக்க வேண்டும். We attend church, the first reason, because God called you to do நீங்கள் that. சபைக்கு போக வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்தபடினாலே நீங்கள் நிச்சயம் சபைக்கு போக வேண்டும். The second reason, why should you attend church? சபைக்கு போக வேண்டிய இரண்டாம் காரணம் என்ன தெரியுமா? The Bible says, வேதம் சொல்லுகிறது, it is your father's house. That means you are the body of Christ. You are supposed to attend because all the saints, when we come together, we are worshiping God, we are glorifying God. You are the part of the church. That is why you are supposed to attend the church every Sunday without fail. Romans chapter 12 verse 4 to 8. You are the part of the body of Christ. ரோமர் 12:4-8 வசனங்களின்படி நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் காணப்படுகிறபடினாலே தவறாமல் சபைக்கு போவது அவசியமாயிருக்கிறது. What is the first point? முதல் குறிப்பு என்ன தெரியுமா? Because God called us. தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். The second reason, you are the body of Christ. That's why you should. இரண்டாவதாக தேவ சரீரத்தில் அங்கமாய் இருப்பதனால் சபைக்கு போக வேண்டும். Third reason, God commanded. மூன்றாவதாக தேவனுடைய கட்டளை இது. Hebrews chapter 10:24. எபிரேயர் 10:24 வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அநேகர் பார்க்கும் பொழுது சபைக்கு நான் ஏன் போக வேண்டும் என்று கேட்கிறார்கள். உலகத்திலே நாம் சந்தோஷமாய் காணப்படாமல் தேவனுடைய பிரசன்னத்திலே சந்தோஷமாய் இருப்பது மிகவும் அவசியம். The Bible says there is a perfect joy in the presence of God. Psalm 16 verse 11. சங்கீதம் 16:11 படி தேவனுடைய சமூகத்திலே பேரின்பம் காணப்படுகிறது. Hebrews 10:25. Not forsaking the assembling of ourselves together, as the manner of some is, but exhorting one another, and so much the more as you see the day is approaching. Jesus Christ is coming soon. So assembling as many times, as often as possible, come together and worship together. இயேசுவானவர் மறுபடியும் வரப்போகிறார். நியாய தீர்ப்பு நாள் சமீபமாய் இருக்கிறபடினாலே முடிந்தவரை சபையாக நாம் சேர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். You are the body of Christ, so you should come to the Lord. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறபடினாலே சபைக்கு வர வேண்டும். Why should we listen to God's word? நாம் ஏன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் தெரியுமா? This is also a command of God. இதுவும் தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. Exodus 15:25. யாத்திராகமம் 15:25 வசனம். Deuteronomy chapter 28. உபாகமம் 28 அதிகாரம். Exodus chapter 15 verse 26. யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். God said to hear God's word carefully, then I will heal you. தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கும் பொழுது நான் உன்னை சுகமாக்குவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். It is the command of God. Everyone should listen to God. அனைவரும் தேவனுடைய வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையா இருக்கிறது. When you hear the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது your soul will be satisfied. உங்களுடைய ஆத்மா சம்பூரணம் அடையும். You will have a strength in your body. உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும். Bible says, if anybody hears my word and follows it, I will bless them. என்னுடைய வார்த்தை கேட்டு அதை பின்பற்றினால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. Deuteronomy chapter 28 verse 1 to 8. உபாகமம் 28 முதல் 8 வசனங்களை பார்க்கும் பொழுது Many times in the Bible it said, listen me, listen me, listen me. வேதாகமத்திலே அநேக இடத்திலே எனக்கு செவி கொடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். John chapter 10 verse 1 to 11, it says that my sheep will hear my voice. என் ஆடு என் சத்தம் கேட்கும் என்று யோவான் 10 முதல் 11 வசனங்களிலே பார்க்கின்றோம். The book of Revelation, who has ears, let him listen to me. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கின்றோம். Revelation chapter 2:7. வெளிப்படுத்துதல் 2:7. Revelation chapter 2:11. வெளிப்படுத்துதல் 2:11. 2:17. 2:17. 2:19. 2:19. 2:29. 2:29. Revelation 3:6. வெளிப்படுத்துதல் 3:6. Revelation 3:15. வெளிப்படுத்துதல் 3:15.
Revelation 3:22. வெளிப்படுத்துதல் 3:22. If you have ears, listen me. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று நாம் பார்க்கிறோம். God will teach you a right way. தேவன் உங்களுக்கு நல்ல வழிகளை போதிப்பார். Right path. சரியான பாதை. So whenever you hear to God's word, because the word of God can change it. The first reason why should we hear God's word? தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கை மாற்றும். முதலாவதாக நீங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் தெரியுமா? It's a command of God. அது தேவனுடைய கட்டளை. The second reason, இரண்டாவதாக why should you hear God's word? நீங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும்? Because it heals you. இது உங்களை சுகமாக்குகிறது. Psalms 107 verse 20, he sent his word and healed them. சங்கீதம் 107:20 படி அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். Third point, மூன்றாவது குறிப்பு, word of God corrects you. வேத வசனம் உங்களை சரி செய்யும். It disciplines. உங்களை சீர்படுத்தும். It gives you a good life. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரும். Psalms 119 verse 1 to 5. சங்கீதம் 119 முதல் 5 வசனங்கள். The fourth reason, நான்காம் குறிப்பு, why should you listen to God's word? நீங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தைகள் கேட்க வேண்டும் தெரியுமா? Because the word of the Lord is the lamp unto my feet, is the light unto my way. வேத வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். Psalms 119 verse 105. 119 சங்கீதம் 105 வசனம். The next point, அடுத்த குறிப்பு, the word of the Lord வேத வசனமானது will keep you away from sin. பாவத்திற்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்கிறது. It will protect you. It will not allow you to fall in sin. நீங்கள் பாவத்தில் விழாமல் உங்களை பாதுகாக்கின்றது. Psalms 119 verse 11. 119 சங்கீதம் 11 வசனம். I keep the word of God in my heart so that I will not do any sin before the Lord. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று பார்க்கிறோம். The next point, அடுத்த குறிப்பு, why should you listen to God's word? நீங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்? The word of God says, வேத வசனம் சொல்லுகிறது, it will give you clean life for all youth, those who are living on this earth. பூமியிலே வாழ்கிற எல்லா வாலிபர்களும் சுத்தமாக பரிசுத்தமாக வாழ உதவி செய்கின்றது. When you listen to God's word, you will have a clean life. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது பரிசுத்தமாக வாழ முடியும். How many would like to have a clean life? எத்தனை பேருக்கு பரிசுத்தமாக வாழ விருப்பம் இருக்கிறது? The next point, அடுத்த குறிப்பு, why should you listen to God's word? நீங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்? Word of God gives you peace of mind. வேத வசனம் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறது. Day of troubles and day of difficulties, it will help you and comfort you. Psalms 119 verse 50. 119 சங்கீதம் 15 வசனத்தின்படி பாடுகளும் உபத்திரவம் இருக்கும் பொழுது வேத வசனம் உங்களுக்கு உதவி செய்கின்றது. The word of the Lord gives you strength. வேத வசனம் உங்களுக்கு பலன் தருகிறது. So that's why you should listen to God's word. எனவே வேத வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். Word of God is nothing but Jesus Christ. வேத வசனம் என்றால் இயேசுவானவராய் காணப்படுகிறார். Deuteronomy chapter 20 1 to 15, how many blessings you can get by listening to God's word. தேவனுடைய வார்த்தைகள் கேட்பதனால் எத்தனை ஆசீர்வாதங்கள் பெற முடியும் என்று உபாகமம் 28 முதல் 15 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். So many blessings you can receive. அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Just to listen to God's word. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். And it shall come to pass, if thou shalt hearken diligently unto my voice of the Lord thy God, to observe and do all his commandments which I commanded thee in this day, that the Lord thy God will set thee on high above all nations of the earth. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். 2ஆம் வசனம். And all these blessings shall come on thee and overtake thee if thou shalt hearken unto the voice of the Lord thy God. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று பார்க்கிறோம். What are you listening every day? அனுதினமும் நீங்கள் கேட்கிற காரியங்கள் என்ன? Don't listen to all ugly songs. அருவருப்பான பாடல்களை கேட்க வேண்டாம். And don't listen to wrong teachings. தவறான போதனைகளை கேட்க வேண்டாம். Listen to the right God who created you. உங்களை படைத்த தேவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். Satan, he wants to destroy every individual. He's trying to reach out every man and woman through cell phone, through SMS, or through friends, or through wrong ways, or through anything he will use to destroy your life. That is why every day when you hear the Father's voice, the word of God, reading Bible for yourself, reading Bible for your family, reading Bible for your spiritual growth, you will know what is the voice of God, what is the voice of the devil. இந்த உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு பிசாசானவன் உங்களை வஞ்சிக்க அவன் வகை தேடுகிறபடினாலே ஒவ்வொரு நாளும் கூட குடும்பமாக தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எது தேவனுடைய வார்த்தை எது தவறான காரியம் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும். Should understand the voice of நீங்கள் God. தேவ சத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். So every day listen to God's ஆகவே word. ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். Romans 10:17 says that when you hear the word about the Christ,
your faith will increase. ரோமர் 10:17 படி தேவனுடைய வார்த்தையினாலே நமக்குள்ளாக விசுவாசம் பெருகுகிறது என்று பார்க்கிறோம். When faith increases, விசுவாசம் பெருகும் பொழுது miracles happen. அற்புதங்கள் நடைபெறும். Your prayer will be answered. ஜெபம் கேட்கப்படும். Romans 10:17 says, so then faith cometh by hearing, and hearing by the word of God. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று நாம் வாசிக்கின்றோம். Not about the worldly news, but the news about Christ. உலகத்தரமான செய்திகளினால் அல்ல, கிறிஸ்துவை குறித்ததான செய்திகள் தான். Nothing wrong listening to news, செய்திகள் கேட்பது தவறல்ல. but don't listen to the gossip. ஆனால் கிசுகிசுகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். He who gossips to you will gossip about you. There is a prayer. மற்றவர்களை குறித்து புறம் பேசுகிறவர்கள் நிச்சயமாகவே உங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் புறம் பேசுவார்கள். So better you listen to God's word, that is better life. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதுதான் உத்தமமாயிருக்கிறது. Why should we worship God? நீங்கள் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? God decides we should worship the living God. தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விருப்பமாயிருக்கிறார். John chapter 4 verse 23 and 24. யோவான் 4:23-24 வசனங்கள். But the hour cometh, and now is when the true worshippers shall worship the Father in spirit and in truth. For the Father seeketh such to worship him. He is seeking such kind of people who will worship me in truth and spirit. யாரெல்லாம் கூட ஆவியோடும் உண்மையோடும் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி தேவன் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறார். Father in heaven is seeking for such kind of people who worship him in spirit and truth. அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களுக்காக பரலோக பிதாவானவர் அவர் ஆவலாய் இருக்கிறார். If you become a worshipper and worshiping God's spirit and truth, God will choose you and he will flow through you. He will walk with you. He will bless you. He will raise you up. He will multiply your blessings. He will provide all your needs, and you will be very closer to Father because he seeks such kind of people. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதித்து தேவைகள் சந்தித்து உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார். காரணம் அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் விருப்பமாயிருக்கிறார். How many would like to be a worshipper? God likes the worshippers. தேவன் ஆராதிக்கிறவர்களை விரும்புகிறார். Not the worshippers as they worship as they like, but the worshippers those who worship him in spirit and truth. Only such kind of people Father in heaven like. தங்கள் விருப்பம் போல் ஆராதிக்கிறவர்கள் அல்ல, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களை பரலோக பிதாவானவர் விருப்பமாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். What does it mean worshiping in spirit? ஆவியோடு ஆராதிக்கிற அனுபவம் என்றால் என்ன? 1 Corinthians chapter 14:14. 1 கொரிந்தியர் 14:14. 1 Corinthians chapter 14 verse 2 and verse 4. 1 கொரிந்தியர் 14:2-4 வசனங்கள். And also when you read Acts chapter 2 verse 1 to 8. அப்போஸ்தலர் 2-8 வசனங்கள். Book of Acts chapter 10 verse 45 to 47. அப்போஸ்தலர் 10:45-47 வரை. Book of Acts chapter 19 verse 1 to 6. அப்போஸ்தலர் 19-6 வசனங்கள். The people those who prayed in the spirit, they are praying in the spirit. Jude chapter 1 verse 20 to 23. நாம் ஆவியிலே தேவனிடத்தில் பேச வேண்டும் என்று யூதா 1:20-23 வசனங்களிலே பார்க்கின்றோம். Father in heaven likes the people praying in spirit, worshiping in spirit, not as you like, but as he likes in spirit. நம்முடைய விருப்பம் போல் அல்ல, ஆவியிலே தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பரலோக தேவன் விருப்பமாயிருக்கிறார். Praying in the Holy Spirit, பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபியுங்கள், speaking in tongues, அந்நிய பாஷைகள் பேசுங்கள், glorifying God. தேவனை மகிமைப்படுத்துங்கள். Such kind of people Father is seeking. பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை தேடுகிறார். You may say, I don't have gift of tongues. அந்நிய பாஷை பேசும் வரம் உங்களுக்கு இல்லை என்றால், Ask God, it will be given to you. Luke chapter 11:13 says, whoever asks the Father for the Holy Spirit, Father in heaven, surely he will fill them. லூக்கா 11:13 படி யாரெல்லாம் பரிசுத்த ஆவிக்காக பிதாவினிடத்தில் கேட்கிறார்களோ அவர் நிச்சயமாக அவருக்கு தந்தருளுவார். You can also pray in the Holy Spirit. நீங்களும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கலாம். Every day you continue, I'll tell you definitely you will also be filled with the Holy Spirit. I tell you the truth. நான் உண்மையை சொல்கிறேன், தொடர்ந்து இவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுவீர்கள். Have thirsty. தாகம் இருக்க வேண்டும். Isaiah 44:3. ஏசாயா 44:3. Zechariah 4:7. சகரியா 4:7. If you worship God with your merit and with your abilities, God is not well pleased. But when you pray in the Spirit, God is well pleased because God is Spirit. உங்களுடைய திறமைக்கு தக்கதாக அல்ல, ஆவியிலே நிரம்பி தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் பிரியமாயிருக்கிறார். காரணம் தேவன் ஆவியாயிருக்கிறார். Now here is a question, why should we worship God? நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற கேள்வி எழும்பலாம். First reason, முதல் காரணம், because he is our creator. தேவன் நம்முடைய சிருஷ்டிகராயிருக்கிறார். The creature should worship the creator. சிருஷ்டியானது சிருஷ்டிகரை ஆராதிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். The second reason, why should we worship God? நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்கான இரண்டாம் காரணம் என்ன? God desires it
John chapter 4, 23 and 24. யோவான் 23:24 படி தேவன் அதை விரும்புகிறார். God doesn't desire the way what we live on this earth, but He desires from us a worship. உலகத்தரமான பொருட்களை அல்ல, நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். So that's why we should worship God. எனவே தான் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். The third reason why should we worship God? தேவனை ஆராதிப்பதற்கான மூன்றாம் காரணம் என்ன? When you start worshiping the living God, நீங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க துவங்கும் பொழுது, according to Psalms 22 verse 3, சங்கீதம் 22:3 படி, upon the praises of Israelites He descends. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளாக தேவன் வாசமாயிருக்கிறார். Presence of God will come down. தேவ பிரசன்னம் இறங்கி வரும். So you are bringing down heaven or the heavenly presence, peace into your house. நீங்கள் துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை, சமாதானத்தை வீட்டுக்குள்ளாக வரவேற்கிறீர்கள். In other words, you are building a kingdom of God. மறுமொழியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுகிறீர்கள். And the presence of God, the joy of the Lord will come and fill that place. தேவ பிரசன்னமும் அவருடைய சந்தோஷமும் அந்த இடத்தை முழுவதுமாக நிரப்பும். When you start worshiping God, when that start lighting is coming down, the lighting, darkness will leave that place. தேவனை ஆராதிக்கும் பொழுது வெளிச்சம் உதிக்கிறது, அந்த இடத்தில் இருக்கிற இருளானது கடந்து போகிறது. When light comes, darkness disappears. வெளிச்சம் உதிக்கும் பொழுது இருள் கடந்து போகும். When God comes, the devil runs away. தேவன் வரும் பொழுது பிசாசு ஓடி போவான். Holy Spirit of God comes, the evil spirits will run away. பரிசுத்த ஆவி வரும் பொழுது தீய ஆவிகள் ஓடிவிடும். Blessing comes, the curse will run away. ஆசீர்வாதம் வரும் பொழுது சாபங்கள் ஓடிவிடும். Health comes, sickness will run away. சுகம் வரும் பொழுது வியாதிகள் பறந்து ஓடும். Blessings comes, all the poverty will run away. ஆசீர்வாதம் வரும் பொழுது தரித்திரங்கள் எல்லாம் ஓடிவிடும். So by worship we are bringing down the presence of God from heaven down to the earth. எனவே ஆராதிப்பதினாலே தேவ பிரசன்னத்தை நீங்கள் பரலோகத்திலிருந்து இறக்குகிறீர்கள். Why should we worship? நீங்கள் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? First reason is முதல் காரணம் என்ன? He is our creator, we are created by Him. அவர் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். What the second reason? இரண்டாம் காரணம், Because God desires it. தேவன் அதில் விருப்பமாயிருக்கிறார். What is the third reason? மூன்றாம் காரணம் என்ன? We can bring down the presence of God, the demons will run away from that place. தேவ பிரசன்னத்தை நாம் கீழே இறக்கலாம், பிசாசுகள் நடுநடுங்கி ஓடிவிடும். How many would like to worship God every எத்தனை day? பேர் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Why should we attend church? We learn today. நாம் ஏன் சபைக்கு வர வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். Why should we listen to God's word? We நாம் learn. ஏன் தேவனுடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்பதை குறித்து Then கற்றுக்கொண்டோம். after that, why should we worship God? நாம் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? நாம் அனைவரும் கூட தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவோம். தீர்மானம் எடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Let's pray. நாம் ஜெபிக்க போகிறோம். As long as we live on earth, ஆண்டவரே, பூமியில வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் you are going to bless us. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். You are going to supply all our needs. நீர் எங்கள் தேவைகளை சந்திப்பீர். You shall supply all our needs, Father. நீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீர். Bless your people, Father. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Anoint your people. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகியும். Lord, bless us and anoint us. உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து ஆசீர்வதிப்பீராக. We thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Lord, increase my faith. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். Lord, teach me how to attend church every Sunday. சபைக்கு ஒவ்வொரு நாளும் போக வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. Teach me how to pray, how to worship you. எப்படி ஜெபித்து ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுத்தாரும். We exalt you, உம்மை Master. நாங்கள் உயர்த்துகிறோம். We thank you, Almighty God. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Bless the state, bless the people, bless the nation. ஜனங்களையும் தேசத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். In Jesus' mighty name I pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.